அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு நேரலையிலே நான் இப்பொழுது இணைந்திருக்கின்றேன். ஏழைகளின் குரல் பக்கத்திலிருந்து உங்கள் சகோதரன் சரியான எண்ணம். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒவ்வொருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு உதவியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அது அல்லாஹ் மீது உண்மையாக அல்லாஹ்வின் நாட்டத்தால் ஒரு நல்ல எண்ணம் நல்லுள்ளம் கொண்டு இருக்கிற வாழ்க்கையிலே மௌத்துக்கு பிறகு நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உதவி செய்கிறவங்க இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் அந்த உதவி செய்கிற நல்ல உள்ளங்களுக்காகத்தான் இந்த பதிவு. ரெண்டாவது, நாம் இப்போது பரப்பத்தாஞ்சினை இறக்காமல் பரப்பத்தாஞ்சினைங்கிற இடத்துல எனக்கு ஒரு சகோதரி ஒருவர் மூலம் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி அவர் மூலமாக நம்பகமான செய்தி கிடைத்ததன் அப்பால் நானும் சகோதரர் ஷியாம் அவர்களோடு இங்கே வரை இருந்திருக்கிறேன். இங்கே நான் வந்ததுக்கான காரணம், இவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு திங்ஸ் வாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருத்தம் கைம், அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். அது உண்மையாக பார்க்கணும். பார்த்து போட்டு தான் இப்போ நமக்கு அமானிதமாக வாங்கி தரவங்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறத பார்க்கணுங்காக தான் நான் வந்தேன். நான் வந்தது பிற்பாடு தான் தெரியும் இவங்களுடைய நிலப்பாடுமே கஷ்டமான ஒரு நிலப்பாடு. அதாவது இறக்காமல் வரப்பத்தாஞ்சினையில் மிகவும் பின்தங்கிய ஒரு வீட்டு சூழல், வீட்டை சுற்றி இருக்கிற சூழலும் அப்படித்தான் இருக்குது. இவங்க வெளியூரை சேர்ந்தவங்க. வெளியூரில் இங்கே வந்து திருமணம் செஞ்சு 3 ஆண் பிள்ளைகளோட 7ஆம் தரம் 5ஆம் தரம் வார வருடம் நர்சரி படிக்க இருக்கிற 3 பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்குரிய படிப்பு இடைநிறுத்தக்கூடாது. இந்த பிள்ளைகள் படிப்பு எங்களுக்குரிய பிரச்சனையால் தடங்கலாகக்கூடாது. அதுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காகத்தான் எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ்வின் உதவியோடு. ஆனால் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்களோட கேட்டுக்கொள்கிற விடயம் என்னென்னா, இந்த பிள்ளைகளுக்கு 7ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை, 5ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை, நர்சரி படிக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. 3 பிள்ளைகளுடைய கல்வியை யாராவது பொறுப்படுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பிள்ளைகளுடைய கல்விக்குரிய பாடத்தில் உதாரணமாக இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய நினச்சா ஏதாவது ஒரு வகையில் மாதமோ வருஷத்துக்கு இருக்காவோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தோ அவங்களோட அட்ரஸு ஃபோன் நம்பர் எல்லாம் நான் தரேன். நேரில் வந்து பார்த்தாவது நீங்கள் அவங்கள துறைவு கொண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பாப்பா இருக்கார் தானே, பின்னாடி அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி கேட்குறாங்க இருக்காங்க. அவங்களுக்கான இதுதான் இந்த வீடியோ. இவங்க எக்ஸிடம் பட்டிருக்கிறாங்க. எக்ஸிடம் பட்டு அவங்களுக்கு காயம் இருக்குது, அவங்களுக்குரிய வருத்தம் இருக்குது, அவங்களோட மனைவிக்கு மூச்சு ஆஸ்துமா இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது, வீட்டு நிலைப்பாடு மோசமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவங்கள்ட்ட நான் சொல்கிறத விட அவங்கள சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலை, உங்களோட பேர் என்ன? மிஸ்ரி. நீங்கள் இங்கே வந்து திருமணம் செஞ்சு எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 13 வருஷமாக இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு தொழில் செய்ய முடியாதா? தொழில் செஞ்ச மண் 10 வருஷம் மண் தொழில். எக்ஸிடம் பட்டு இப்போ 2 வருஷம். நீங்கள் எக்ஸிடம் பட்டதுக்கு என்ன எப்படி எக்ஸிடம் பண்ணுறாங்க? பைக்கில் வேலைக்கு போய் ஆரப்படுறேன். மலையாக இப்போ நீங்கள் எக்ஸிடம் பட்டது உங்களுக்கு என்ன ஆபத்து? எப்படி இருக்குன்னா கை நார முடியும் அடிக்கிட்டு. நீங்கள் அதை காட்டுங்க சேமனா இந்த வீடியோவில். இவங்களோட கை இங்கே உடம்பட்டுருக்கு, நார் அடிபட்டிருக்கான். கிருஷ்ணா என்று சொல்கிறது டேமேஜ் ஆகிருக்கு, நுரையீரலுக்கு போகிறது. அப்போ இந்த கை வேலை செய்யுது. மூளைக்கு யோசனையை அந்த கையால் எடுக்கிறது, யோசனையை கொடுக்குறது இந்த கைக்கால் மாறும். இப்போ அது வேலை செய்யாதான் கொஞ்சம் காலம் போகும் செய்யலாம். அப்படி இப்போ கண்ணியில் தான் ஆப்ரேஷன் பண்ணுறது. பிரைவேட்டாக தான் சரி, தனிப்பட்ட அதுவும் காசு இல்லை பிரைவேட்டாக இல்லை, கவர்மெண்ட். ஆனால் காசு கட்ட சொல்லியா சப் கவர்மெண்ட். ஊசி அது கையில் மட்டும் தானே காயம்? இல்லை கால் 3 உடஞ்சி அல்ல இது பிளேட் போட்டுருக்கு. அல்ல அல்ல அந்த இடம் இணை போட்டு இங்கேருந்து போட்டுருக்கு இந்த டிஷ்யூ இப்படி தான். ஆனால் பாரமானது இப்போ மாட்டாதியா ஒரு அளவில் விரும்பி நடக்கலாம். ஆனால் பாரம் 2 கிலோ வீட்டு. நீங்கள் வீட்டில் எவ்வளோ காலம் ஒன்றும் செய்யாமல் இருந்துருக்கீங்க? நடக்க இல்லாமல் கையில் 2 வருஷம் வீட்டோட இருக்கீங்க. 2.5 வருஷத்துக்கும் கூட. இது சம்பந்தமாக நீங்கள் யாருக்கு இப்படி கஷ்டத்தில் இருக்கீங்க? இல்லை அந்த வயிற்றால மூலியமாக நம்ம இந்த ஊரில். இப்போ நீங்கள் இந்த ஊரில் இல்லாதால உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, உங்களுக்கு இந்த ஊரில் இல்லாத கிடைக்கல. அப்போ வைப்பாங்க இன்னும் லெட்டர் வந்து பள்ளி வாசல் கொடுங்க. அந்த பள்ளியால் போய் 2 பயணம் கொடுத்தோம். கொடுத்த போது சொன்னாங்க அப்படி ஜக்காத் இல்லை, நம்மளோட கமிட்டி இல்லை அப்படி இருந்துட்டு அப்படி ஒரு கதை ஒன்று வச்சான். அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அக்கரைப்பட்டு இதுக்கு போனேன். இங்கே அந்த
என்ன அக்கரைப்பட்டு போன நாங்கள் இஸ்லாமிக் இஸ்லாம் நிறுவனம் இஸ்லாமிக் ரிலீஃபா அதுக்கு போய் அங்கே கொடுத்தோம், அங்கே போயிட்டு அங்கே கொடுத்தோம். அங்கே சொன்னாங்க வாப்பா இல்லாத பிள்ளைக்கு தான் அந்த உதவிகளுக்கு செய்வாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கிற என்னென்னா ஊர் மக்களால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். மாதத்துக்கு அசோசியேஷன் இருக்குதா எவ்வளோ தராங்க மாதம் அப்போ அந்த ஊர் மக்கள் தான் நீங்கள் மாதத்துக்கு யாராச்சும் மனிதனே மீக்கிறவங்க செய்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கு தான் வாழ்வாதாரம் போகுது. கஷ்டம் தான். கரண்ட் பில்லை கட்டினா தண்ணி பில் கட்டலாம், தண்ணி பில்லை கட்டினா சாப்பிடலாம், சாப்பிட்டா உள்ளில பார்க்கலாம் அப்படின்ற அவங்களோட மனைவிக்கும் சோகம் இல்லையா? அவருக்கும் தொண்டையில் ஆப்ரேஷன் இருக்குது, எலும்பொண்டு வளருது, ஆர்த்ரைட்டிஸ் மூச்சு இருக்கிறீங்களா? கால் மூட்டு ரெண்டு தேஞ்சிருக்கு. அதுக்கு அவங்களுக்கு இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையால் தொழில் செய்ய இயலாமல் இருக்கு. என்னென்ன நாங்கள் இடையில பேசுகிறது மன்னிச்சு கொள்ளுங்க, நாங்கள் இதில் கை கட்டி மன்னிச்சுக்கோங்க. இவங்களோட பிரச்சனை என்னென்னா இவங்க மண்ணாளிட்டு இருந்துருக்காங்க, மண்ணால் வேலையை செஞ்சு கொண்டுருக்காங்க, நல்லா நல்லாட உதவிட்டு இருந்துருக்காங்க. ஒரு விபத்தால் அவங்களோட கால் கை முடிவடைகிறதால கை விளக்கம் இல்லாமல் இருக்குது, கால்லையும் ஆப்ரேஷன் இருக்குது, சின்ன இல்லாமல் இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் அந்த கால் கைக்குரிய ட்ரீட்மெண்ட் மருந்துகளும் சரி எடுக்கப்படாத சூழ்நிலை இப்போ இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்களோட வைஃபுக்கும் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது, மூச்சு இருக்குது, ஆஸ்மா இருக்குது. அதுபோக பிள்ளைகள் 3 வர நிலப்பாடு. இப்போ யாராவது ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் கொடுக்காங்களாம். அந்த ஹெல்ப்பு தண்ணி வீடு கட்டினா கரண்ட் வீடு கட்டினா, கரண்ட் வீடு கட்டினா தண்ணி வீடு கட்டினா, தண்ணி வீடு கரண்ட் வீடு கட்டினா சாப்பிடலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இவங்களுக்கு. இப்போ நீங்கள் இப்படியான சூழ்நிலை இருக்கிற நீங்கள் இவங்களை வாழ்வாதாரம் எல்லாரும் என்ன நாளும் தந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு தாரத்தை காணாது, இப்படி தாரத்தை தங்காணும். இப்போ நீங்கள் ஏதாவது தொழில் செய்யலாம். நீங்கள் என்ன தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பம்? எனக்கு பெரிய உதவியாகவும் முன்னுக்கு இருக்கு கடை ஒன்று கட்டி அதை கட்டி முடிய முதல்ல தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து அந்த கடை என்ன வியாபாரம் போகும்? டெஸ்ட்டு கிழங்கு கடை அப்படி செய்யலாமே. நீங்கள் போடுவீங்க, நீங்கள் இல்லாட்டி உங்களோட வைப்பை செஞ்சு செய்யலாம். வைப்பை வச்சு என்னென்னு வச்சுன்னா இவருக்கு அந்த கைகால் இயலாமல் இருக்கிறதால அவருக்கு அந்த சுயதொழில் ஒன்று கட்டாயம் வாழ்வாதாரத்துக்கு. அதனால் அவங்களோட வீட்டில் முன்பகுதியில் ஒரு கடை மாதிரி வந்து செட் பண்ண இருக்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கடை தான் மிக பெருமதியான ஒரு உதவி இல்லை. சாதாரணமாக டேஸ்ட்டு கடை ஒன்று வைக்கிறதுக்கு இதில் உதவி தான் தேவைப்படும். தயவு செஞ்சு அந்த உதவிகளை செய்ய நீங்கள் முன்வரணும். இந்த சந்தர்ப்பத்துக்கு நேரில் வரணும், உங்களோட வீட்டை நீங்கள் நேரில் வரணும். ஒரு தடவை வந்து அவங்களோட பிரச்சனை நீங்கள் கேட்கணும், கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணும்னு சொல்லி நீங்களே உங்களோட கையால் அந்த உதவியை மிக அவசரமாக மிக அவசரமாக செய்யணும் என்று சொல்லி நான் அந்த வேலை நான் கேட்டுக்கொள்கிறேன். சில வெள்ளம் வந்தால் ஓடியாடி ஜாதி மதம் இனம் மொழி கடந்து உதவி செய்கிறோம். ஏதோ ஒரு அபாயம் வந்தால் உதவி செய்கிறோம். மனிதனை மிக்க ஒருத்தராக வீதியில் ஒருத்தர் எக்ஸிடம் பட்டால் ஊக்கி ஒரு அந்த மனிதத்தன்மை இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிற நம்ம எல்லாரும் மௌத்தா போகிற ஒரு நொடிக்கு முன்பதாக நமக்கு அல்லா தந்தத்தை கடவுள் தந்தத்தை இறைவன் தந்தத்தை ஏதோ ஒரு வகையில் நல்லதுக்காக செலவழித்து அந்த நல்லதுக்காக செலவழிக்கிற ஒரு நிலையான தர்மமாக உங்களுக்கு செய்கிற நீங்கள் தர்மம் ஒரு நிலையான தர்மமாக இருக்கும். அவங்களோட தொழிலை அவங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் காட்டுறதால இவங்களை ஒரு தொழிலை செய்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையாது. தொழிலுக்கு போகல அந்த பிள்ளைகளோட கல்வியும் எதிர்காலமும் சரியாக இருக்கும். நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இவங்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இவங்களோட ஃபோன் நம்பரையும் இவங்களோட அட்ரஸையும் நான் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பி விடுறேன். இன்ஷா அல்லாஹ். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க மனித நியமிக்கவங்க உதவுறவங்க அரசியல்வாதிங்க பணக்காரங்க நல்லெண்ணம் கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி மிக அவசரமாக இப்போவே மிக அவசரமாக இந்த வீடியோ பார்க்குற டைம் மிக அவசரமாக இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க, உங்களோட பெற்றோர் ஒருத்தவங்க, உங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படி உதவி செய்வீங்களோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை உதவி செய்யுங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பமாக நினச்சி உதவி செய்யணும்னு கேட்டு நான் இந்த வீடியோ காணலிருந்து விடைபெறலாம் இருக்கும். தயவு செஞ்சு எல்லாருடைய கேட்டுக்கொள்கிற விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா நேரில் ஒரு தடவை வந்து பாருங்கள். நேரில் ஒரே ஒரு தடவை வந்து இவங்களை பாருங்கள். நீங்களே வந்து உங்களோட கண்ணால் பார்த்து நீங்களே உங்களோட கையால் செய்யலுமான உதவிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மிக பணியோடு நான் இந்த வீடியோ காணலில் கேட்டுக்கொள்கிறேன். மிக அவசரமாக அந்த 3 பிள்ளைகளுக்குரிய நாங்கள் 7ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு நர்சரிக்குரிய பிள்ளைகளுக்குரிய பாடசாலைக்கு வந்து மிக அவசரமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதில் தொடர்ந்து இவங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஒன்று செய்கிறதுக்கு அந்த டேஸ்ட் கடைக்குரிய உதவி தேவைப்படுது. இவங்களோட கால் கை அடிபட்ட நிலையில் இருக்கிறதால இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உதவி தேவைப்பட இருக்குது. அவங்களோட மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனை, மூச்சு அப்படிப்பட்ட ஆஸ்துமா பிரச்சனை, கழுத்து இருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படி பிரச்சனை உதவி செய்யுங்கன்னு சொல்லி இங்கே பணிக்கூட தான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு அவசரமாக உதவி செய்யுங்க. தயவு செஞ்சு அவசரமாக உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.